ஐபிசி பக்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு வந்து நாங்கள் விஜயதசமி நாளில் ஏடு தொடக்கல் என்கின்ற மிக உன்னதமான முக்கியமான ஒரு நிகழ்வில் நாங்கள் இருக்கிறோம். அதில் நிறைய பெற்றோர் தங்களோட பிள்ளைகளை கொண்டு இந்த துர்க்கம்மன் ஆலயத்தில் வச்சு எடுத்து தொடக்கி கொண்டிருக்கணும். அந்த வகையில் வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்ன, உங்களை ஒரு எங்களுக்கு அறிமுகம் செய்யுங்க. என்னுடைய பேர் பார்த்திவன். எங்களிடம் தெல்லிப்பளை. என்ன செய்கிறீங்க நீங்கள்? நான் விரிவுரையாக கடமையாற்றுகிறேன் தொழில்நுட்பவியல் கல்லூரி யாழ்ப்பாணத்தில். இன்றைக்கு உங்களுடைய மகளுக்கு எடுத்து தொடக்கிறதுக்காண்டி வந்துருங்க. அதாவது வந்து இந்த மகளுடைய எதிர்காலம் கூட, உங்களோட மகளோட பேர் என்ன? அஸ்பிகா. உங்களுடைய மகளுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேணும், அவங்களோட கல்வி எல்லாம் எப்படி அமையணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய மகள் தன்னுடைய வாழ்க்கையை தன்னை சொந்த காலில் நின்று நடத்தக்கூடிய அளவில் கல்வி அறிவை போட்டி நல்ல ஒரு தொழில்நிலைக்கு கொண்டு வரணும் நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களோட குழந்தையினுடைய கல்வி வந்து மென்மேலும் சிறக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட மகளுடைய துறை எந்த துறையாக அமைய வேணும்னு நீங்கள், ஏன்னா நீங்கள் டெக்னிக்கல் காலேஜில் வேலை செய்கிறீங்க, படிப்பிக்கிறீங்க. அப்படி படிப்பிக்க உங்களுக்கு வந்து தொழில் சார்ந்த ஒரு துறைகள், அது கல்வி சார்ந்து போகின்ற துறைகள் என்று நிறைய விதமான துறைகள் இருக்குது. அப்போ உங்களோட மகள் வந்து எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் இந்த காலத்தில், அதுவும் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குமென்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் உண்மையில் தொழில்துறைகளுக்கு படிப்பித்தாலும் என்னுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் வைத்தியத்துறை தான் பற்றாக்குறை இருக்கின்றது. அதிலும் பல வைத்தியர்கள் இங்கே இலவசமாக கல்வியை கற்று அதன் பின்னர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிவதனால பல நோயாளர்கள் தங்களுடைய அடிப்படை வைத்திய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றது. அதனால் என்னுடைய நோக்கம் எனது மகளை வைத்தியத்துறையிலே உட்புகுத்தி அவை வைத்திய சேவை வழங்குவதுதான் என்னுடைய நோக்கம். அதான் வந்து இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற மக்கள் நிறைய பேர் வந்து ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்த நாடுகளில் வாழ்ந்து கொண்டு தங்களோட கனவுகளை எல்லாம் இங்கே தொலைச்சி போட்டிருக்கிற, இப்போவுமே எங்கள் சதா சிந்தனையில் இருக்கிற மக்கள்லாம் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கணும். அவைகளோட கல்வி எப்படியெல்லாம் அமைய வேணும், ஒரு கல்வி வந்து ஒரு மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானதுன்றதை பற்றி ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் சொல்லுங்கள். ஒரு கல்வி எவ்வளோ முக்கியமானது? உண்மையில் எமது சமூகம் வந்து போரால் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் இழந்து இருக்கின்றது. அந்த நேரத்தில் எங்களை திருப்பி தூக்கி நிமித்தக்கூடியது கல்வி ஒன்று மட்டும்தான். ஆகவே அதனை எங்களோட தற்போதைய இளம் சமுதாயம் புரிந்து கொள்வதாக பெரிதாக தெரியவில்லை. இந்த விடயத்தில் நாங்கள் சொல்வதிருந்தால், எங்களோட கல்வி சமூகம் எல்லாம் சேர்ந்து இந்த கல்விக்கு கூடிய முக்கியத்துவம், ஒரு காலத்தில் எங்களோட மாவட்டம் முதலிடத்தில் இருந்த கல்வியில் இப்பொழுது வசதி வாய்ப்புகள் கூடியதால் எங்களோட மாவட்டம் கூடியும் எங்களோட மாவட்டம் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது. ஆகவே எங்களோட கல்வித்துறையை முன்னேற்றி அந்த கல்வியினூடாக எமது தொழில் வாய்ப்புகளை பெருக்க வேணும். ஒரு காலத்தில் நாங்கள் இந்த கல்வியால் தான் இந்த எங்களோட அரசியல் ரீதியான பிரச்சனையை உருவானது, தராதரப்படுத்தல் என்று சொல்லி. ஆனால் இப்பொழுது நாங்கள் வேண்டி நிற்கிறோம். என்னென்னு சொன்னால், தமிழர்களை விட சிங்கள மக்கள் வந்து கூடுதலாக கல்வியில் முன்னேறி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் எங்களோட கல்வியை வந்து உயர்த்தி கொள்ள வேண்டும். அதன் மூலம் தான் நமது பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும். அதே நேரம் எங்களோட அரசியல் உரிமைகளையும் வென்றெடுக்கக்கூடியதாக இருக்க முடியும். அதான் வந்து சமூகத்தில் இருக்கிற இந்த புத்திசாலித்தனத்தை வச்சுக்கொண்டு தந்துரோபாயமாக எங்களோட நகர்வுகளை மேற்கொள்ளணும் என்று நீங்கள் சொல்கிறீங்க. உண்மையிலே வந்து இந்த கல்வி என்றது வந்து இன்றைக்கு துறைகள் இப்போ வளர்ந்துருக்கு. நிறைய துறைகள் வந்து இப்போ அபிவிருத்தி அடைஞ்சிருக்குது. கல்வியில் இங்கே இலங்கையில் உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருக்கின்ற, அதாவது வந்து திருத்தப்பட வேணும், இந்த விஷயம் வந்து செய்யப்பட வேணும், அந்த கல்வியில் வந்து இப்படியான மாற்றங்கள் எல்லாம் செய்தால்தான் நல்லது அன்று நீங்கள் நினைக்கிறத சொல்லுங்கள். உண்மையில் நான் அண்மையில் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் பிலிப்பைன்ஸ், சைனா, இந்த வருடம் நான் 5ஆம் அளவில் 5 கிழமைகள் சென்றிருந்தேன். அப்போ அந்த நாடுகளோட ஒப்படைக்கில் எமது கல்வித்துறை வந்து பின்னடைவில் தான் இருக்கின்றது. உதாரணமாக வந்து சொன்னோம்னு சொன்னால், ஆன்லைன் பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் அந்த நாடுகள் எமது நாடோட ஒப்படைக்க மாலத்தீவு, பங்களாதேஷ் கூட பெரிய முன்னேற்றமாக இருக்கின்றது. அந்த அட்டவணையில் எங்களுடைய நாட்டின் பட்டியலையே நான் காண முடியாதுதான் இருந்துச்சு. 21 நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் அந்த இதில் பங்கு பெற்றிருந்தோம். நான் என்ன கூறுவேன்னு சொன்னால், எமது கல்வி கலைத்திட்டம் எல்லாம் பழைய வரலாற்று அடிப்படையில் பாரம்பரியத்தை தான் அதிக அளவில் கொண்டிருக்கின்றது. சில மாற்றங்கள்லாம் புதிய தொழில்நுட்பத்தோடு செய்யப்படுகின்றது. ஆகவே
கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொண்டு புதிய நடைமுறை உலகுக்கு வேலைவாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய வகையில் கலைத்திட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அதற்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கின்ற பொழுதுதான் எங்களுடைய நாட்டினை நாங்கள் தன்னிறைவாக கொண்டு வரலாம். அதே நேரம் எமது சமுதாயம் என்னத்தை நம்பி இருக்குன்னு சொன்னால் அரசாங்க தொழிலை தான். ஆனால் உண்மையில் பல சுயதொழில் வாய்ப்புகளூடாக நிறைய வருமானத்தை உழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. அரசு தொழிலை விட பல மடங்கு வருமானங்கள் உழைக்கக்கூடியதாக இருக்கின்றது. உள்ளூர் வளங்கள் நிறைய இருக்கின்றன. அதனை முதலீடு செய்வதற்கோ அல்ல அது தொடர்பான அறிவை பெற்றுக்கொள்வதற்கோ எமது சமுதாயம் முன்வரவில்லை. நான் ஒரு SIYVன்னு சொல்லி இன்டர்நேஷனல் நிறுவனத்தில் ஒரு தொழிற்பயிற்சியாளராக இருக்கின்றேன். அவை ஒவ்வொரு இடங்களிலேயும் சென்ட்ரல் பேங்க் மற்ற NGOக்கள் ஊடாக சென்று இந்த பயிற்சிகளை வழங்கி வரேன். நான் அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களோட மக்கள் மத்தியில் அந்த தொழிலை நடத்துவதற்கு தொடர்பான பூர்வமான அறிவு அல்லது ஒரு நிதியை ஒரு அசார்பற்ற நிறுவனம் வழங்கினா அதை நுகர்வுக்கு தான் பயன்படுத்துகிற ஒரு தொழிலை அதை ஒரு முதலீடு செய்து வருமானத்தை உழைப்பதற்கு பயன்படுத்துவதாக தெரியவில்லை. அந்த எண்ணம் சிந்தனை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்று தான் நான் விரும்புகிறேன். அது உண்மையிலேயே நான் குறிப்பாக எங்களோட அதாவது வடபகுதி மக்கள் இந்த அரச உத்தியோகத்தை விரும்புறதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய பாதுகாப்பு, அதாவது வருமானத்தை பாதுகாத்து மாதாந்த வருமானம் ஒரு பாதுகாக்கப்படும் என்ற ஒரு சிந்தனை தான் இது. உண்மையிலே இப்போ அச்சு வேலை கைத்தொழில் பேட்டைகள் போன்ற நிறைய பேட்டைகள் தொழில் முயற்சிக்கான இடங்கள் இருக்கின்றது. ஆனால் எங்களோட நாங்கள் உருவாக்க வேண்டிய நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தொழிலின் அந்த ஸ்பேஸை அந்த இடைவெளியை வேறு யார்கள் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். அதுக்கான உண்மையிலே இப்போ அண்மையிலே கூட IBC நிறுவனத்தால் ஒரு காகித உற்பத்தி சாலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. அதே போன்று நிறைய தொழில் இதுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே முதலீட்டுக்கு பயப்படுகிறார்கள். அதுதான் அதன் அடிப்படையாக இருக்க வேண்டும். புலம்பெயர்ந்து இருக்கின்ற மக்கள் கல்விக்கும் சரி இந்த தொழில்துறை சார்ந்ததும் சரி எவ்வாறான ஒரு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று நீங்கள் எனக்கு என்னென்னு சொன்னால் புலம்பெயர்ந்த மக்கள் அதிகமானோர் இதை பார்த்து கொண்டிருக்கணும். அந்த வகையில் உங்கள் சார்பாக நீங்கள் இதுவரைக்கும் நினைச்சு வச்சிருந்த அந்த வேண்டுகோள் என்ன என்றதை ஒரு சொல்லுவோம். உண்மையில் புலம்பெயர் மக்களுடைய நிதி பங்களிப்பு தான் இங்கே உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வாழ்வாதாரமாக இருக்கின்றது. ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எமது சகோதரங்கள்லாம் அங்கே வெளிநாடுகளில் இருந்து வருமானத்தை அனுப்புகின்றனர். ஆனால் அவர்கள் அங்கே சுயதொழில் முயற்சிகளில் நிறைய ஈடுபடுகின்றார்கள். ஒரு வேலைக்கு பதிலாக 2-3 வேலைகள் செய்து கடினப்பட்டு தான் இங்கே நிதி அனுப்புகிறார்கள். ஆனால் அவ்வாறான நிதி இங்கே இளம் சமுதாயத்துக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு அதனுடைய அருமை அல்லது அது தெரியவில்லை. அதனால் அந்த இளஞ்சமுதாயம் என்ன செய்து அந்த நிதியை நம்பி தங்களோட கல்வியை தொடராமல் கல்வியில் முயற்சி செய்யாமல் எங்களுக்கு அண்ணா அனுப்பர் மாமா அனுப்பர் என்று சொல்லி அந்த நிதியை பெற்று இங்கே அதனால் கல்வித்துறையில் வீழ்ச்சி அடைகின்றார்கள். அதே நேரம் தாம் சுயமாக தொழிலில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணமும் அவர்களுக்கு இல்லாமல் போகின்றது. ஆகவே இந்த புலம்பெயர் மக்கள் என்ன செய்யணும் என்ற நிச்சயமாக அவர்களுடைய நுகர்வு தேவைக்கு அனுப்பாமல் அவர்களுக்கு ஒரு முதலீட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். தொழில் முயற்சிகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தங்களுடைய உறவுகளை மேம்படுத்த முடியும். அப்படி செய்யாத விடத்து அந்த வெளிநாட்டில் இருந்த உறவுகள் அனுப்புகின்ற நிதி நுகர்வாக தொடர்ச்சியாக அவர்கள் அனுப்ப வேண்டி இருக்கும். ஒரு காலத்தில் அவர்களுடைய சந்ததி அடுத்த சந்ததிக்கு போகின்ற பொழுது அந்த நிதி வருகை இல்லாமல் போகும். அந்த நேரத்தில் நமது பொருளாதாரம் இன்னும் வீழ்ச்சி அடைய. நிச்சயமாக எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான கருத்துக்களை தெரிவிச்சிருந்தார். தன்னுடைய ஆதங்கங்களை தெரிவிச்சிருந்தார். அதாவது நீங்கள் அனுப்புகின்ற நிதி நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இரவு பகல் ஷிஃப்ட் இரவு ஷிஃப்ட் அண்டு ஒவ்வொரு நேர அடிப்படையை உங்களோட நேரத்தை கூட பார்க்காம உங்களோட வாழ்க்கையை பார்க்காமல் கஷ்டப்பட்டு வேலை உங்களுடைய பலத்தால் தான் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் இவ்வளோ போராட்டத்தை சந்தித்த பிறகும் நாங்கள் விழாமல் எழுமி நிற்கிறதுக்கு காரணம் புலம்பெயர் மக்களுடைய நிதி பங்களிப்பு தான். என்னென்னு சொன்னால் நாங்கள் புலம்பெயர்ந்தெல்லாம் போகும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் புலம்பெயர்ந்த போய்களை எனக்கு எங்களுடைய மாமாக்கள் நிதி அனுப்பலைன்னு சொன்னால் நாங்கள் சாப்பிட்றதுக்கு என்னென்னு சொன்னால் தொழில் வருமானங்கள் ஒன்றுமே இல்லாத நிலைப்பாடாக இருந்தது. அப்படி இருக்கையில் நீங்கள் அனுப்புகிற நிதி இனி ஒரு தொழில் முயற்சிக்கானதாக உங்களோட உறவுகளுக்கு அனுப்புறதுக்குள்ள ஒரு தொழில் முயற்சிக்கானதாக அவைக்கு ஒரு வழிகாட்டக்கூடியதாக அமைய வேண்டும் என்பதுதான் வருமானத்தை பெறக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றதுதான் அண்ணனுடைய ஆசை. அதை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தொடர்ந்தும் நாங்கள் பேசலாம். நிறைய எதிர்பார்ப்புகளோடு வந்திருக்கிறார்கள், பேசலாம். அண்ணா வணக்கம். அண்ணா, நாங்கள் IBC பக்தி தொலைக்காட்சியிலேருந்து வாரன். உங்களுடைய மகனுக்கா மகனுக்கு ஒரு ஆளுக்கு தானே? அவருக்கு. உங்களோட பேர் என்னென்னா நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? வசந்தன் பேர், யாழ்ப்பாணத்துலேருந்து வாரீங்க. என்ன வேலை செய்கிறீங்க? நான் கூலி வேலை செய்கிறீங்க. உங்களோட மகன் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? என்ன
என்ன அவர் விரும்பின மாதிரி ஆகட்டும். என்ன நீங்கள் படிப்பை பற்றி நீங்கள் என்ன முக்கியமாக படிப்பின் அருமை என்ன அண்டதை பற்றி நீங்கள் இந்த பார்த்துருக்கிறார்களுக்கு சொல்லுங்கள். படிப்புன்ற முக்கியம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சவர்? நீங்கள் எத்தனை பேர் வரைக்கும் படிச்சீங்க? ஓயில் வரைக்கும் படிச்சீங்க. பேந்தேன் தொடராமல் விட்டு நீங்கள் சூழ்நிலை அப்படியா போயிட்டு சரி. அப்போ உங்களோட மகனுக்கு அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும், அந்த மகன் கல்வி எப்போ இது வரைக்கும் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடைசி வரைக்கும் படிக்கும், நல்லா வரணும், படிச்சு நல்லா வரணும். நீங்கள் வர்ற கஷ்டம் படக்கூடாதுன்றது சரி. அப்படின்ற படிப்பு வந்து சரியான முக்கியமான ஒரு விஷயம். அப்படி என்னைகளை இந்த பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ சொல்லுங்கள், படிப்பு எவ்வளோ முக்கியமானது? படிப்பு இல்லாட்டி என்ன நடக்கும்? கஷ்டம். என்ன விதத்துல எல்லாம் கஷ்டம்? அது சொல்லல சொல்லிடாத கஷ்டம் பெறும் படிப்பு இல்லையான்னு சொன்னாலே நான் தினம் தினம் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் அன்றாட வாழ்க்கைக்கான செலவுகளை இப்போ செலவுகளை கூடிக்கொண்டு போகுது. என்ன அப்போ கல்விக்கு சரியாக இருந்தால் நாங்கள் கஷ்டப்பட வேண்டிய தேவை இல்லை என்னென்னா சரி. அப்போ அந்த வகையில் வந்து அன்னைக்கு விரும்பின அவருடைய மகன் மிகவும் சிறப்பான ஒரு நிலைமைக்கு வர வேணும் என்னென்னா அதுதான் உங்களுடைய கனவு. மகன் படிக்கணும்னு சொல்கிறான், அவன் டிகிரி படிக்கணுமான்றான். உங்களுக்கு காசு கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். அப்படி இருந்தாலும் அவனை படிப்பை தொடர வர்றதுக்கு நீங்கள் முயற்சி செய்வீங்களா? என்ன செய்ய கட்டாயம் என்ன செஞ்சாவது அவனை படிக்க வைப்பீங்களா? நம்பிக்கை இருக்குது. நன்றி. உங்களோட விருப்பங்கள் உங்களோட கனவுகள் நிறைவேற வேணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு நாள், இந்துக்களுக்கு எல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நாள். அதாவது வந்து முப்பெருந்தேவியருடைய நவராத்திரி தினம் முடிவடைந்து இன்றைக்கு விஜயதசமி. முப்பெருந்தேவியருடைய அருட்பிரவாகம் மிக்க இந்த தினத்தில் வந்து பிள்ளைகளுக்கு ஏடு தொடக்கிறது, அவருடைய கல்வியை ஆரம்பிக்கிறது என்று மிக உன்னதமான முக்கியமான ஒரு பணி ஒன்று இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவைகள் நல்லா படித்து வரணும், நாங்கள் படுற கஷ்டமெல்லாம் பிள்ளைகள் படக்கூடாது, அவர் நினைச்ச மாதிரி அவைகளுடைய வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணுமென்ற பல கற்பனைகளோடு வந்திருக்கேன். அந்த வகையில் ஒரு குடும்பம் அவையோட பிள்ளையை கூட்டி வந்திருக்கேன். வணக்கம் அண்ணா, உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் தர்சன் அண்ணா. தர்சன், நீங்கள் வந்து உங்களுடைய குழந்தைன்ற பேர் என்ன? உங்களோட குடும்பத்தை ஒரு அறிமுகப்படுத்துங்க. நீங்கள் உங்களோட பிள்ளையை என்ன வாக்கணும்? ஒரே ஒரு மகள் ஐஸ்விகா, இது என்னோட ஒய்ஃப், என்னோட பிரேமிலாவோட பேர். சரி, உங்களோட மகளை என்ன வாக்கணும் நீங்கள் விரும்புகிறீர்கள்? உங்களோட கற்பனை நான் நல்லபடியாக படிக்க வச்சால ஒரு எல்லாரும் நீதி வழங்கக்கூடிய ஒரு நீதியாளெல்லாம் வளர்க்கணும். அதாவது நீதிபதியாகணும் என்ற எல்லாருக்கும் இப்போ அநியாயங்கள்லாம் எல்லாம் நடக்கிறபடியாக அது ஒரு நல்ல இதாக எல்லாருக்கும் கொடுக்கும். கெட்ட உயிர்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய ஆள் மாதிரி ஒரு ஆள் இருக்கணும் தான் நன்றி. சரி, நிச்சயமாக உங்களோட விருப்பம் வந்து நிறைவேறணும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட குழந்தைய வந்து நீங்கள் வழி நடத்த வேணும், படிப்பிக்க வேணும். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு கல்வியின் முக்கியத்துவம் என்ன, கல்வியை வந்து நாங்கள் படிக்காமல் விட்டால் அது தொடராமல் விட்டோம்னு சொன்னால் சமூகத்தில் எவ்வாறான கஷ்டத்தை எல்லாம் எதிர்பார்க்குவோம்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதை ஒரு கஷ்டம் சொல்லுங்கள். இப்போ கல்வி அறிவு கட்டாயம் ஒரு மனுஷனுக்கு தேவை. கல்வி அறிவு இல்லாதால தான் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இப்போ எல்லாம் கெட்ட விஷயங்கள் நடக்குது ஒன்று இருக்குது. கட்டாயம் ஒரு படிப்பு இருந்தால் அந்த விஷயங்கள் தெளிஞ்சு ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதனால் அந்த கல்வி கட்டாயம் ஒரு அறிவு தேவை. அந்த கல்வி அறிவு கட்டாயம் தேவை. எந்த பிள்ளைக்கு மட்டுமில்லை, எல்லா பிள்ளைகளுக்கும் அதை நான் சொல்கிறேன். கல்வி அறிவு அவங்க சின்ன வயசுலேருந்தே அறிவுகளை போட்டி அந்த பிள்ளைகளும் நல்ல ஆளாக்கி வளர்க்கணும் தான் என்னோட விருப்பம். நிச்சயமாக உங்களோட விருப்பப்படி உங்களோட குழந்தை நல்ல விதமாக வளர வேணும். அவர் உங்களோட விருப்பப்படி அவங்க இந்த சமூகத்தில் நல்ல பெரிய நிலைமைக்கு வர வேணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. 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 ஓகே, தேங்க்யூ. வெற்றிக்குரிய விஜயதசமி நாளில் சைவ தமிழ் பண்பாட்டிலே குழந்தைகள் ஏடு துவக்கப்பட்டு அன்று முதல் தங்கள் கல்வியை தொடர்கின்ற ஒரு பண்பாடு எங்கள் பாரம்பரியமான ஒரு பண்பாடு. பனை ஓலையிலே தான் ஆதியிலே மக்கள் எழுத்தறிவை வளர்த்தார்கள். அந்த பனை ஓலையிலே செய்த ஏட்டிலே ஆனாவன்னா சொல்லி அரிச்சுவடாக விஜயதசமி நாளில் ஏடு துவக்கல் நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம். அரிசியிலே தான் பொதுவாக பிள்ளைகளின் விரலை பிடித்து பிள்ளையார் சுழி போட்டு ஆனாவன்னா எழுதுகின்ற பண்பாடு உண்டு. உயிரெழுத்து என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆனாவன்னாங்கின்ற அகேனம்பரை உடைய எழுத்துக்களை பிள்ளைகளுடைய விரல்களால் எழுதி அவர்கள் தொடர்ந்து கற்க வேண்டும் என்று தானியத்தின் மேலே எழுதுவது மட்டுமல்ல,
எதிர்காலத்திலே தங்களுடைய உணவுக்கு தாங்களே வழி தேட வேண்டும் என்ற காரணத்தினாலே தங்களுடைய வாழ்வை சிறப்பிப்பதற்கு தாங்களே அரிசியிலே ஆனாவண்ண எழுதுகின்ற அறவாழ்வை முன்னோர்கள் ஆரம்பித்து வைத்தார்கள். ஏன் அரிசியிலே ஆனாவண்ண எழுதுகிறோம் என்றால், நன்றாக கற்று தன் சோற்றுக்கு தானே வழி தேடுகின்ற பண்பாடு அவசியம் என்ற காரணத்தினாலும், தானியங்களில் மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நிறைந்தவை என்ற காரணத்தினாலும் எந்த ஒரு மனிதனுக்கும் உணவு அத்தியாவசியமானது. அந்த உணவை அறத்தின் வழியிலே ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அரிசியிலே ஆவண்ண எழுதுகின்ற பண்பாட்டை முன்னோர்கள் உருவாக்கி வைத்தார்கள் என்று நூல்கள் கூறுகிறது. எனவே இன்றைய விஜயதசமி நாள் தமிழ் கூறும் நல்லுலகமெல்லாம் ஏடு துவக்கப்பட்டு வளரும் பயிர்களை ஆசிர்வதிக்கின்ற ஒரு புண்ணிய நாள். இந்த திருநாளிலே தெல்லிநகர் துர்க்கி அம்பாளுடைய சன்னிதானத்திலே ஏராளமான குழந்தைகள் தொடர்ந்து ஏடு துவக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காலையில் இருந்து ஏடு துவக்கின்ற நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வளரும் குழந்தைகளை நாமும் வாழ்த்தி அந்த குழந்தைகள் எதிர்காலத்திலே சமுதாயத்தை நேசிப்பவர்களாக அறிவுள்ள ஒரு சமூகமாக விளங்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அனைவருக்கும் விஜயதசமி வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். ஐபிசி பக்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு மீண்டும் வணக்கத்தை கூறி, இன்றைய விஜயதசமி நன்னாளிலே நாங்கள் மிக உன்னதமான ஒரு நிகழ்விலே தெல்லிப்பளை துர்க்கியம்மன் ஆலயத்திலே நின்று கொண்டு இருக்கின்றோம். இதுவரை நேரமும் எமது எதிர்கால சந்ததியினர், எமது எதிர்காலத்தின் நம்பிக்கைகள் ஏடு உறக்கிய வைபவத்தை நாங்கள் கண்குளிர கண்டு, அவர்கள் பெற்றோருடைய லட்சியங்கள் என்ன, தங்களது பிள்ளைகளை எவ்வாறெல்லாம் வளர்க்க வேண்டும், தங்களது பிள்ளைகள் எவ்வாறெல்லாம் வாழ வேண்டும் என்ற கற்பனையோடு இருந்தார்கள் என்பதை பற்றி நாங்கள் பார்த்திருந்தோம். அந்த வகையிலே இதுவரை நாளும் நவராத்திரி 9 நாட்கள் மிகச் சிறப்பாக ஐபிசி பக்தி தொலைக்காட்சியோடு நீங்கள் இணைந்திருந்து கொண்டாடி இருந்தீர்கள். உங்கள் எல்லோருக்கும் அன்னையின் அருள் கிட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல தினத்திலே சந்திப்போம் என கூறி விடைபெறுகின்றேன். உங்களின் அன்பின் சாய்லஜன். நன்றி, வணக்கம்.